சனி பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் பயிற்சி ஆகுது. கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? அஷ்டம சனியில் இருந்தாங்க. அஷ்டம சனி ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு வச்சு சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னாங்க. இந்த ஒரு வருஷமாக கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கிறங்க. இப்போ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி பயிற்சியில் அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போகிறது தொழில் ஸ்தானத்தையும் உத்தியோகஸ்தானத்தையும் ஒரு சேர பார்க்கும். அப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் அல்லது சொந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அதுக்கேற்ற வருமானத்தையும் ஆண்டவன் படி இழந்துருவான். ஸோ ஃபைனான்ஷியலாக ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் வேலை பார்க்குறதுக்கான அமைப்பு உண்டு. தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறார், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கான அமைப்பு. இப்போ டொமைன் மாறுறது, கம்பெனி மாறுறது, ஜாப் சுவிட்ச் ஓவர் ஆகிறதுங்கிறது, இப்போ சொந்த தொழிலுக்கு வர்றது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது, இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கரியர் ரிலேட்டடாக எல்லாம் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனைங்கிறது தீர்வுக்கு வந்துடும் சார். எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்வுக்கு வரணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அதை பற்றியும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ கெரியர், ஃபைனான்ஸ் இது ரெண்டுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். ஒரு சிலர் புதுசாக கடன் வாங்கி அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போவாங்க. என்னது மறுபடியும் கடனா அப்படின்னாக்கா, இது அந்த மாதிரி கடன் இல்லை, டெவலப்மெண்ட்டுக்கான கடன். அது வேணால் வரலாம். மற்றபடி இந்த கெரியரும் ஃபைனான்ஸும் நல்லாயிருக்கும். ஃபேமிலி நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கடகத்துக்கு 7க்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு தானே போகிறாரு. மனைவி சைலண்ட் ஆயிடுவாங்க சார், சாஃப்ட் ஆயிடுவாங்க சார், உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒருவேளை பெண்கள் கடகராசியில் இருந்தாங்க, உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிடுவார். என் வீட்டுக்காரம்மா போல் உண்டுமா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மனோநிலைக்கு சேர்ந்துருவார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ ஃபேமிலி லைஃபுங்கிறது நல்லா இருக்குது. சரி, ஹெல்த்து நல்லா இருக்குமா? கால்வலி, ஜாயின்ட் பெயின், நர்வஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வேணால் கொடுக்கும். அதுவும் அந்த தசாபுத்தி நெகட்டிவாக இருந்தால் தான். மற்றபடி சனி பயிற்சி ஆனதுனாலேயே எல்லாமே கோடி கோடியாக கொட்டி கொடுத்துரும்னா அல்லது எல்லாத்தையும் கொட்டி கவுத்துரும்னா அர்த்தம் கிடையாது. அப்போது இந்த சனி பயிற்சி 9ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஹெல்த் ரீதியாக ஒரு சிலருக்கு தொல்லைகள் கொடுக்கும். அதுலேயும் ஏஜில் கொஞ்சம் கூடுதலான வயசானவங்களுக்கு கூடுதலான தொல்லைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிள்ளை இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் உயர்கல்விக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு சனி பயிற்சி யோகமான பயிற்சி. இன்னும் விரிவாக நம்ம லைவில் பார்க்கலாம்.